அதிரடி காட்டும் எடப்பாடி. அதிர்ச்சியில் அதிமுக தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் வரைக்கும் தமிழகம் முழுவதுமே தீவிரமான பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு என மிக தீவிரமாக சுழன்று வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக மாவட்ட செயலாளர்களை கண்காணிப்பதற்கென புதிய வியூகம் ஒன்றை நமது எடப்பாடி பழனிசாமி வகுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் செய்ய இருப்பதால் அந்த பணிகளை மாவட்ட பொறுப்பாளர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலே 2026 ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். முறையான வாக்காளர் பட்டியல் தயார் செய்வதற்கு ஏதுவாக கட்சியின் சார்பில் சட்டப்பேரவை தொகுதியாக வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர்கள் மேற்கொள்ளும். அதிமுக சார்பில் பூத் கமிட்டி அமைப்பதற்கு மாவட்ட வாரியாக ஏற்கனவே நியமித்து அப்படி நிறைவடைந்த காரணத்தால் கடந்த 11ஆம் தேதி விடுவிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மீண்டும் வரும் நவம்பர் 4ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் கண்காணித்து மாவட்ட செயலாளர் இணைந்து முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் அதிரடியான உத்தரவுகளை விட்டிருக்கிறார் அப்படின்னே கூட. அதாவது இப்ப சமீபத்திலே பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலே திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அனைத்து கட்சிகள் கூட்டத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் ஸ்டாலின். அப்படி இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யக்கூடிய வேலை ஏற்பட்டால் வாக்கு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வாக்கு இல்லாமல் போய்விடும். பீகார் போன்று மாநிலங்களில் ஏற்பட்ட அதே நிலைமை என்பது தமிழகத்திலும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் திமுக சொல்லிக் கொண்டு. ஆனா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தகுதி வாய்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் வாக்கு என்பது கிடைக்கும். அதே போல் போலியா இருக்கக்கூடிய நபர்களைத்தான் நீக்கப் போகிறார்கள். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கேள்விகளை எழுப்பிக் கொண்டு தேர்தல் ஆணையம் முறைப்படி வாக்காளர் திருத்த பட்டியலை தயார் செய்ய போறாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா போலியா இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நபர் 2 இடங்களிலே வாக்களிக்கக்கூடிய உரிமை வச்சிருக்க நபர்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட இருக்கு. இது நல்லதுதானே அப்படின்னு சொல்லி அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா இது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறார். ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வேண்டாம் தமிழகத்திற்கென ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வாக்காளர் திருத்த பட்டியலை தயார் செய்யக்கூடிய அந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பையும் அதே போல சரியான முறையில் நடக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அனைத்து விவரங்களையும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் கண்காணிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.